வணக்கம். தீபாவளி பண்டிகையை இந்த வருடம் கொண்டாட வேண்டாம் என்று தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் அறிவிப்பானது வெளியாகி இருக்கிறது. இந்த வருட கரூர் துயர சம்பவத்தை அனுசரிக்கக்கூடிய வகையிலும் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய வகையிலும் இந்த வருடம் நிர்வாகிகள் தொண்டர்கள் யாரும் தீபாவளி பண்டிகையை பார்த்தோமேனால் கட்சி சார்பில் கொண்டாட வேண்டாம் என்றும் அவர்கள் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய வகையில் அவர்களுக்கு மரியாதை செலுத்தக்கூடிய வகையில் இந்த வருடம் தீபாவளி பண்டிகையை தவிர்த்து விட வேண்டும் என்றும் தற்பொழுது தாவேகா தரப்பில் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. விரைவில் விஜய் அவர்கள் கரூர் சென்று பாதிக்கப்பட்ட மக்களை சந்திப்பார் என எதிர்பார்க்கப்படக்கூடிய சூழலில் தற்பொழுது இந்த அறிவிப்பானது வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்தின் பனையூர் கட்சி அலுவலகத்தில் ஆயுத பூஜை கொண்டாடியது மிகப்பெரிய ஒரு சர்ச்சைகளை கிளப்பியது. கரூர் சம்பவத்தில் நம்மை விட்டு பிரிந்த சொந்தங்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் தீபாவளி கொண்டாட வேண்டாம் என்று தாவேகா சார்பில் தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கரூர் சம்பவம் என்பது தற்பொழுது இந்தியா முழுவதும் மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை எழுப்பியது குறிப்பிடத்தக்கது. ஆயுத பூஜை கொண்டாடியதே மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை உருவாக்கிய நிலையில் மீண்டும் தீபாவளி பண்டிகையை கட்சி சார்பில் கொண்டாடினால் அது மீண்டும் ஒரு சர்ச்சைகளையும் பேசுபொருளையும் உருவாக்கும். அதனால் இந்த வருடம் தீபாவளி பண்டிகையை தவிர்த்து விடுங்கள். தற்பொழுது நம்மளுடைய முழு கவனமும் இந்த உயிரிழந்த நம்மளுடைய சொந்தங்களுக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய வகையில் மட்டுமே இருக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த வருடம் கட்சி சார்பில் அறிவிப்பு வெளியானதற்கு பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது தேர்தலுக்கு இன்னும் ஒரு 6 மாத காலம் மட்டுமே இருக்கக்கூடிய சூழலில் அதில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் மற்ற தலைமை கழகத்தின் அறிவுறுத்தல் இல்லாமல் எந்த ஒரு நிகழ்ச்சியையும் கொண்டாட வேண்டாம் என்றும் தமிழக வெற்றி கழகத்தின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.